ஏ டு ஜெட் எவ்ரிடே சமையல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான காலிஃப்ளவர் சில்லி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நீ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காலிஃப்ளவரில் நிறையா புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சு அந்த தண்ணி நல்லா சூடு ஏறின உடனே அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு லேசாக கிளறி விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த காலிஃப்ளவர் உள்ளே இருக்கிற அந்த புழுக்கள் எல்லாமே இறந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியை போட்டு அப்படியே லேசாக மூடி வைங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டை எடுத்துட போகிறோம். பிளேட்டை எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, அதை லேசாக எடுத்து ஒரு கிளறு விட்டு அதை நாம் ஒரு வடிகட்டியின் மூலமாக அதெல்லாமே அப்படியே அரிக்கரண்டியில் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இப்போ லேசாக நம்ம அந்த அரிக்கரண்டியில் அந்த காலிஃப்ளவர் மட்டும் நம்ம அதில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றுறோம். இப்போ அதில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே என்ன ஆகுன்னா, அந்த காலிஃப்ளவர் நம்ம போட்டு வேக வச்ச அந்த பாத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த பாத்திரத்தினுடைய தண்ணியில் அடிப்பக்கமாக எல்லாமே நின்றுடும். நாம் இப்போ அந்த தண்ணி எடுத்து தாராளமாக கீழே ஊற்றிட வேண்டியதுதான். வேறு எதுக்குமே அது பயன்படாது. இப்போ அந்த காலிஃப்ளவரில் பாருங்கள், நல்லா ஒரு முறை கிளறி விட்டு பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த விதமான புழுக்களோ அல்லது பூச்சிகளோ எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அதை மறுபடியும் நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஒரு முறை அலசிடுங்க. நம்ம சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சதையே மறுபடியும் நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு முறை அலசி வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. பாருங்கள், இப்போ நான் அதை நல்லா அலசிட்டு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இது மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகுன்னா, அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் புழுக்களும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அடுத்து இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை ஒன்று எடுத்துங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் எல்லாம் சுத்தம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த காலிஃப்ளவர் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறீங்க. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம அதுக்கு காலிஃப்ளவருக்கு கலவைக்கு தேவையான கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பெரிய காலிஃப்ளவராக நிறையா இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் 4-5 டீஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். நீங்கள் என்ன அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவை நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தபடியாக நம்ம போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவு போடுங்க. ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நல்லா மொறுமொறுப்பாக வரும். அடுத்து நம்ம போடுறது மிளகாத்தூள். அது ஒரு டீஸ்பூன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றால் போல் நீங்கள் அதிகமாகவோ கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். அடுத்தது நாம் கலருக்காக சிறிதளவு மஞ்சத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கெமிக்கல் பொடியை போடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்மளுக்கு கெமிக்கல் தேவையில்லை. ஏன்னா அந்த சாயத்தை கெமிக்கல் போட்டால் தான் அந்த சாயமே உங்களுக்கு செக்கச்செவேர்னு வரும். அதனால் நம்ம அது மாதிரி போடாமல் ஜிலேபி போட்டு கூட ஒரு சிலர் போடுவாங்க. நம்ம அது போடல. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தரக்கூடிய இந்த மஞ்சத்தூள் அதில் ஆட் போட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, தேவைக்கேற்ப உப்பு நீங்கள் ஆட் பண்ணணும். நாம் உப்பு அதில் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ உப்பு டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் தாராளமாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா போட்டு ஒரு கரண்டியாலேயோ அல்லது ஒரு இது மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த காலிஃப்ளவனுடைய எல்லா பாகங்களிலும் இந்த இது ஒட்டணும். அது மாதிரி நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த 1 மணி நேரம் ஊறினதாக தான் அந்த காலிஃப்ளவரில் அந்த கார கலவை எல்லாமே நல்லா அடங்கும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் நல்லா அந்த காரம் எல்லாமே மசாலாலாம் இறங்கிடுச்சு. அடுத்தது ஒரு ஸ்டவ் அது மாதிரி பற்ற வைக்கிறீங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம். ஒரு வானலில் அடுப்பில் வைக்கிறோம். வானல் அடுப்பு வச்சுட்டோம். வானல் நல்லா சூடேறட்டும். பாருங்க நேர்களே, வானல் நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதில் சுத்தமான
கடலை எண்ணெய் ஊற்றிட்டோம். கடலை எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் சில்லி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த காலிஃப்ளவரை வந்து அப்படியே லேசாக எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் அதில் போடுறீங்க. அது மாதிரி போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒட்டுக்காக போட்டுறக்கூடாது. ஒரு காலிஃப்ளவர் பீஸும் இன்னொரு காலிஃப்ளவர் பீஸும் வேகிறதுக்கு இடைவெளி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக வரும். நீங்கள் ஒட்டுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எண்ணெயும் பத்தாது, அதே நேரத்தில் அது வந்து காலிஃப்ளவர் மாதிரியே இருக்காது. பாருங்கள், இப்போ ஒரு பக்கமாக கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பக்கம் நல்லா அந்த சிவந்த கலர் வரும்போது நீங்கள் அப்படியே லேசாக அதை திருப்பி கிளறி விடுங்க. அதை திருப்பி விடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஸ்டவ்னுடைய தீயின் அளவு வந்து சற்று குறைச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கருத்துரும். பாருங்கள், இப்போ அருமையாக காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எண்ணெய் வடிகிற அளவில் ஒரு அரிக்கரண்டியில் எல்லாத்தையுமே அதை எடுத்து போடுறீங்க. பாருங்கள், அரிக்கரண்டியில் எல்லாமே எடுத்து போட்டோம். அந்த எண்ணெயும் நல்லாவே வடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணோன்னா, வேறொரு பிளேட் எடுத்து நாம் அதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், வேறு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எந்த விதமான கலர் பவுடரும் சேர்த்தவில்லை, ஜிலேபி பவுடரும் போடல. அதனால் இது வந்து கலர் கொஞ்சம் மக்களாக தான் இருக்கும். ஏன்னா மஞ்சள் பொடி தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசி. இது மாதிரி செஞ்சு திங்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கண்ணை கவரும் கலராக இருக்கும் இந்த சிகப்பு பொடியில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் கலந்துருக்காங்க. அந்த கண்ணை கவர்ற மாதிரி இருக்கிற அந்த சிவப்பு கலர் சில்லியை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம உடல் நலத்துக்கு கேடுகளை விளைவிக்கும். அதனால் வந்து நம்ம வீட்டிலையே நம்மளுக்கு ஏற்றாற் போல், நம்ம ருசிக்கு ஏற்றாற் போல் நாமளே இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம ஆரோக்கியமாக மட்டும் இருக்கிறது இல்லைங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த ஆயிலும் வந்து ரொம்ப அதிகமாக இழுக்கலை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிதளவு ஆட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கும் காரணம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான். நீங்கள் எந்த ஒரு சில்லி போட்டாலும் அதில் வந்து கடலை மாவு சிறிதளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிதளவு நீங்கள் ஆட் பண்ணிட்டு, அதே மாதிரி அரிசி மாவு சிறிதளவு ஆட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், நல்லா சாஃப்டாக மொருவலாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்த மீதி இருந்ததையும் எடுத்து அந்த வானலிருந்து வேறொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அந்த ஜல்லடையிலிருந்து அந்த எண்ணெயானது நல்லாவே வடிகட்டும். பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் சில்லியானது எண்ணெய் எதுவுமே இழுக்கலை, ரொம்ப ரொம்ப மொருவலாக இருக்குது. அருமையான வாசமும் வந்து சும்மா அருமையாக வருதுங்க. இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நேயர்களே, மிக எளிமையாக ஈஸியான முறையில் நாம் காலிஃப்ளவர் சில்லி நம்ம வீட்டிலையே நாமளே செஞ்சிட்டோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சமையல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக இனிமேல் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இந்த சமையல் சம்மந்தமாக இந்த சேனலில் ஒளிபரப்புவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி நேயர்களே, இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.